2017 தான் எனக்கு சதத்தசன் மன்டோ வந்து இலக்கியத்தில் அறிமுகமாகிறாரு. அதுக்கு முன்னாடி மன்டோ அப்படிங்கிற ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான். ஆனால் 2017 அவருடைய படைப்புகளை வாசிப்பதற்கான அந்த நேரம் வந்து அப்போ தான் எனக்கு வாய்க்கப்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். மன்டோட எழுத்துக்களை படித்ததுக்கப்புறம் ஒரு ஹீரோ மனநிலை வந்து உடஞ்சி அந்த பிம்பம் வந்து துக்குநூறாக உடஞ்சி போகுது. என்ன பிம்பம் அப்படின்னா, இந்த இராணுவ வீரர்கள் வந்து இந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறாங்க. அது எல்லாமே உண்மைதான், அது நான் பொய்ன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு புனித பிம்பம் வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்குறோம். அவ்வளவு புனிதப்படுத்தலாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறத அந்த எழுத்துக்கள் தான் வந்து புரிய வச்சது. அதன் வகையில் வந்து மன்டோவுடைய எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை சில ஆண்டுகள் வந்து எனக்குள்ளே ஏற்படுத்தியிருந்தது. இப்போவுமே வந்து ஒரு சிறுகதை வந்து வாசிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அது ரொம்ப பெரிய ரொம்ப நீளமான ஒரு சிறுகதையாக அமையுது அப்படின்னும் பொழுது டக்கு ஞாபகத்துக்கு வர்றது மன்டோவுடைய சிறுகதைகள் மாதிரி ரொம்ப சுருக்கமாக ஒரு 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 கதையை வந்து ரொம்ப என்ன வடிவத்தில் சொல்லணுமோ அப்படி சொல்லாமல் ரொம்ப நீளமாக சொல்கிறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணும் சிறுகதைகளை வாசிக்கும் பொழுது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த சிறுகதைகள் வந்து அவ்வளவு கச்சிதமாகவும் நேர்த்தியாகவும் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து ரொம்ப சொல்லிவிட்டு நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அலையை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி விட்டுட்டு அப்படி போயிடுறது அப்படிங்கிறது அவரோட ஒரு பெரிய மேஜிக்காக வந்து நான் வந்து அந்த எழுத்துக்களில் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது அவருடைய எழுத்துக்களில், ஒரு எழுத்தாளன் என்பவன் அந்த காலத்தினுடைய கண்ணாடியாக பிரதிபலிக்கிறான் அப்படிங்கிறது. அவருடைய எழுத்துக்கள் முழு தொகுப்பாக தமிழில் வந்தது, அது வாசித்தேன். அது இல்லாமல் சமீபத்தில் வந்து ஒய் ஐ ரைட் அப்படின்னு அவருடைய கட்டுரை தொகுப்புலெல்லாம் தொகுத்து இங்கிலீஷில் வந்திருந்தது. அதை வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அவருடைய திருமணம், அப்போது அந்த திருமணத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக வந்து நிறைய சொல்லியிருந்தார். நிறைய தகவல்கள் வந்து அதில் வந்து இருந்தது அந்த தொகுப்பில். அப்புறம் வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை வந்து நேரத்தில் வந்து ஒரு சாட்சியமாக நான் இருந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற வகையில் நிறைய கட்டுரைகள் வந்து அதில் இருந்தது. அதில் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வேதனையாகவும் நிறைய வந்து உண்மைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இருந்தது. அப்போ தான் நினச்சேன், ஒரு எழுத்தாளன் பார்த்திங்கன்னா அந்த பீரியடு பாருங்கள், அந்த பீரியடை அவருடைய எழுத்தில் வந்து பிரதிபலிக்குது. அந்த நிகழ்வுகள் எப்படியான ஒரு நிலை இருந்ததுங்கிறது அந்த எழுத்துக்கள் வந்து பிரதிபலிப்புக்குது. ஸோ இது வந்து ஒரு எழுத்தாளருடைய முக்கியமான வேலை அப்படின்றத அவர் வந்து நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணும். அதில் வந்து அந்த ஒய் ஐ ரைட் அப்படிங்கிற ஒரு நான் ஏன் எழுதுகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு கட்டுரை ரொம்ப கேஷுவலாக வந்து ஜாலியாக வந்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, என் கையில் ஒரு ஃபவுண்டெயின் பென், அதாவது இங்க் பென் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வெறும் ஒரு சதத்ஹாசன் மட்டும்தான். நான் வந்து கதை எழுதுறதில்ல, அந்த கதைகள் எழுதி தன்னைத்தானே என் மூலயமா வந்து எழுதிக்குது அப்படின்னா. என் கையில் வந்து ஒரு பேனா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் மன்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கட்டும். அடுத்து எனக்கு கதைகள் வந்து வரலை, யோசிக்கிறதுக்கு எதுவும் முடியல அப்படின்னா என்னுடைய மனைவி, அதாவது சொல்கிறார் அதுவுமே ஃபினான்ஷியலாக என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிற என்னுடைய மனைவி ஒரு மிரட்டும் துணியில் வந்து சொல்லுவார், யோசிக்காத எழுது அப்படின்ற விஷயம். அப்புறம் வந்து இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளிலையுமே வந்து என்னை வந்து பெரிய எழுத்தாளர்களை ஒருத்தராக வந்து சொல்கிறாங்க, அது ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிறதா இருக்கட்டும். இதெல்லாமே வந்து மன்டோ மீதான ஒரு மரியாதையும் அவருடைய எழுத்து மீதான ஒரு மரியாதை இன்னும் ஒரு அளவுக்கு வந்து கூட்ட தான் செய்யுது நமக்கு. அதன் வகையில் இன்றைக்கி மன்டோவுடைய திரை என்கிற கதையை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த கதை நிச்சயமாக நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சலனத்தை வந்து ஏற்படுத்தும். கூடவே நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த தேசியவாதம், அப்புறம் வந்து அந்த தேசியவாதத்தின் மீது கட்டமைக்கப்படுகிற விஷயங்கள், இது எல்லாமே சக மனுஷனாக அந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா எது உண்மை, எது பொய், எது போலித்தனம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கிறது தான் அந்த கதை நமக்கு வந்து ஒரு கன்னத்தில் வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரியான ஒரு கதை. அது நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க, இருந்தாலும் வந்து கேளுங்க, இதை நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. வாங்க கதைக்கு போகலாம்.
சரியாக 2 மணிக்கு அமிர்தசரஸ்லேருந்து கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா, முகல்புராவை அடையிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னு தான் இந்த கதை வந்து தொடங்குது. அப்போது காலையில் சுமார் ஒரு 10 மணிக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துல, அந்த பெருமளவில் மக்கள் வந்து கூடியிருக்கிற ஒரு இடத்துல, தான் வந்து எந்த சுயநனவுமே இல்லாமல் சிராஜுதீன் நிற்கிறார். சிராஜுதீன் வந்து சுற்றி பார்க்கும் பொழுது, மக்கள் வந்து குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஏதோ ஒரு பதட்டத்தில், ஏதோ ஒரு 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 பயத்தோட, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல வந்து எல்லாம் கூட்டமாக குழுமி இருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா முகாம்கள் இடப்பட்டிருக்கு. இப்படி அவன் ஒரு இடத்துல நின்று அவர் வானத்தை அப்படியே நின்று வேடிக்கை பார்த்து வெறிச்சு பார்த்துக்கிட்டே வந்து நிற்கும் பொழுது தான் எதுவுமே சுயநினைவு இல்லாமல் ஒரு மனிதன் அப்படி நிற்கிற மாதிரி நின்றுருக்கிறான். அப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கேருந்து கிளம்பி இருக்கிறோம், என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அவருக்கு சுயநினைவு வருது. ஒன்று ஒன்றா வருது. என்ன அப்படின்னா, தான் இது வரைக்கும் கடந்து வந்திருக்கக்கூடிய கலவரங்கள், கற்பழிப்புகள், கொலைகள், சூறையாடப்படுறது, கடைகளும் பொருட்கள் எல்லோரும் சூறையாடப்படுறது அப்படிங்கிற நிலையை கடந்து வரும்பொழுது தான் திடீர்னு தனக்கு ஒரு பேர் வந்து தன் மனசுக்குள்ளே வருது. ஷகினா அப்படிங்கிற தன்னுடைய மகளோட பேர். அப்போது நம்மளுடைய மகள் ஷகினா எங்கே அப்படிங்கன்னு அவர் உடனடியாக அந்த முழு மைதானத்தையும், அந்த முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த முழு மைதானத்தையும் ஒரு 3 மணி நேரம் விடாமல் ஷகினா ஷகினா ஷகினான்னு அவர் கத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனால் எங்கேயுமே ஷகினா இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு இடத்துல அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாரு. அவருக்கு அழுகையும் வரல. ஏன்னா அழுது அழுது அவருடைய கண்கள் வந்து நீர் வற்றி போயிருக்கு அப்படின்னு வந்து எழுத்தாளர் இந்த இடத்துல எழுதுகிறாரு. அப்போ யோசித்து பார்க்குறாரு, எந்த இடத்துல நான் என்னுடைய மகளை தொலைத்திருப்பேன் அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய மனைவி, சிராஜுதீனுடைய மனைவி, அவளுடைய குடல் வெளியே சரிந்து விழுந்து இறந்து கிடக்கும் தருவாயில் தான் கடைசியாக தன்னுடைய மகள் ஷகினாவை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தன்னுடைய மகளை வேறு எங்கேயாவது நம்ம பார்த்தோமா அப்படின்னு அவர் எங்கெங்கேயோ எதோ மண்டைக்குள்ள யோசனையை ஓட்டி பார்க்குறாரு. நம்ம அங்கே விட்டோமா, இங்கே விட்டோமா அப்படின்னு. தனக்குள்ளே எந்த விதமான இதுவுமே சிந்தனையுமே அவருக்கு வரலை அப்படின்னும் பொழுது அவர் அப்படியே நொடிஞ்சு போய் மனிதன் ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறாரு. அப்போ நான் என் மகளை எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் பொழுது தான் 6 நாட்கள் வந்து கழியுது. 6 நாட்களுக்கு பிறகு ஒரு வாலிபர் குழு வந்து தன்னார்வலராக வேலை செய்யக்கூடிய ஒரு குழு வந்து சிராஜுதீன் பார்க்குறாரு. அவர்கள்ட்ட வந்து அவங்க வந்து அமிர்தசரஸ் வழியாக இங்கே இருக்கிற மக்களை வந்து ஏற்றிக்கிட்டு போகிறது வரதுன்னு இருக்கிற அந்த வாலிபர்கள் குழுக்கிட்ட சொல்கிறாரு. தன்னுடைய மகள் வந்து 17 வயது உடையவள், அவள் வந்து என்னை போல் இல்லை, அவளுடைய அம்மாவை போல் வாட்டமாக இருக்கக்கூடியவ, அவளுடைய கருத்த முடியும், பெரிய கண்களும், தன்னுடைய வலதுபுற கன்னத்தில் ஒரு பெரிய மச்சமும் இருக்கக்கூடிய இப்படியான ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து என்னுடைய மகளை எங்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞர்களும் நிச்சயமாக நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்கள் மகளை கூட்டிகிட்டு வந்துடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் வேண்டுறார், இந்த வாலிபர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வந்து வேண்டுறார் அவர். அப்போது இந்த இளைஞர்களும் அப்படியான ஒரு இவர் மேல் சொன்ன மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து போகும்போதெல்லாம் தேடுறாங்க. அப்படி ஒரு டைம் வந்து அமிர்தசரஸ்லேருந்து போகும் பொழுது வழியில் ஒரு ஊரில் அந்த ஒரு பெண் வந்து நடந்து போயிட்டுருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்த பெண் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அந்த வாலிபரில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த பெண்ணை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறான், ஷகினா அப்படின்னும் பொழுது அந்த பெண்ணு திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய வலதுபுற கன்னத்தில் வந்து ஒரு மச்சம் இருக்குது. மச்சம் இருந்தது பார்த்தோன்னே ஓஹோ இந்த பொண்ணு தான் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வாலிபர்கள் கிட்ட போயிட்டு வந்து நீங்கள் தானே ஷகினா தானே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா அவள் திடுக்கிட்டு கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் வந்து உங்கள் அப்பாவிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஒரு பெரிய யோசனைக்கு பிறகு அந்த பெண் வந்து இவர்களோட வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, அவள் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என்னென்னா கடைசியாக தன்னுடைய மகளை வந்து சிராஜுதீன் பார்க்கும் பொழுது அந்த அம்மா வந்து இறந்து கிடப்பாங்கன்னு நான் சொன்னல, அவள் இறந்து கிடக்கும் தருவாயில் அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னென்னா, என்னை விடுங்க, நீங்கள் 2 பேரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு கலவரத்தில் அவங்க சிக்கியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அர்த்தத்தை வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டார். நமக்குள்ளே புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையை அங்கே ஏற்படுத்தியிருப்பார். அப்படி அப்பாவும் பொண்ணு அப்படி ஓடும் பொழுது அந்த பெண்ணுடைய துப்பட்டா வந்து பறந்து விழுந்துடும். அது அப்பா எடுக்க போவார், வேணாம் விட்டு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். அந்த துப்பட்டா வந்து சிராஜுதீனுடைய அந்த கோட்டினுடைய உள்பகுதியில் வச்சுருப்பார். இப்போது அந்த துப்பட்டா இல்லாத இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்க அந்த பெண்ணு இந்த வாலிபர்களுக்கு மத்தியில் தன்னுடைய 2 கைகளையும் வந்து தன்னுடைய மார்பு பகுதியை வந்து
மறைச்சிக்கிட்டே வந்து எந்த உணவு எதுவுமே வாங்காமல் நபர்களோட ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய அப்பா சொன்ன அந்த அடையாளங்களை வைத்து இவங்க சொல்கிறாங்களேன்ற நம்பிக்கையில் அந்த பெண் போகும். இப்படியாக இந்த நாட்கள் கழிந்து போகும். தினமும் வந்து அவர் வந்து சிராஜுதீன் இந்த வாலிபர்களை நினச்சி அவர்களுக்காக பிரார்த்திச்சுக்கிட்டே இருப்பார். அந்த வாலிபர்கள் நல்லா இருக்கணும், அவங்க வந்து என் மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்லாம் பிரார்த்திப்பார். இப்படி ஒரு நாள் முகாமில் இந்த 8 வாலிபர்களையும் சிராஜுதீன் ஒரு நாள் சந்திக்கும் பொழுது அவங்க கிளம்புற அந்த தருவாயில், இந்த வாலிபர்கள் அங்கேருந்து கிளம்புற தருவாயில் இவர் பார்த்துட்டு ஓடி போயிட்டு அந்த இளைஞர்கள்ட்ட நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்திட்டு என்னுடைய மகள் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இளைஞர்கள் இல்லை தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பகீர்னு இருக்கும். விரைவில் உங்கள் பொண்ணை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்வாங்க. நமக்கு அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி இருட்டிடும். நமக்கு என்னடா இது, ஹெல்ப் பண்ண தானே வந்து சொன்னோம், இப்போது ஹெல்ப் பண்ணிட்டாங்களே, என்ன இது இப்போது கண்டுபிடிச்சிரோன்னு சொல்கிறாங்களே, நமக்கு ஒரு இடத்துல டக்குன்னு தோணும். ஒரு மாலை நேரத்தில் சிராஜுதீன் வந்து ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அந்த முகாமில் ஒரே கூச்சலும் குழப்பமுமாகவே இருக்கும். என்னடா இது ஏதுன்னு ஒரே கூட்டம் வந்து நகர்ந்து போகும். ஒன்றுமே புரியாது. அப்போ தான் வந்து தண்டவாளத்துக்கு அருகில் வந்து ஒரு பெண் வந்து விழுந்து கிடந்ததாகவும், அவளை வந்து பக்கத்து முகாமில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து கொண்டுட்டு போய் வச்சிருக்கிறதாகவும் இப்படி தகவல் ஏற்பட்ட உடனே சிராஜுதீன் வந்து ரொம்ப ஒரு சிந்தனையே இல்லாமல், ஒரு சுயநினைவே இல்லாமல் ஏதோ வந்து அப்படின்ட்டு நகர்ந்து அந்த மருத்துவமனை பக்கமாக வந்து அவர் உள்ளே போவார். அந்த முகாமில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து அங்கே ஸ்ட்ரெச்சரில் வந்து படுக்க வச்சுருப்பாங்க. அவள்கிட்ட எந்த அசைவுமே இருக்காது. அவர் உயிர் இல்லாத ஒரு உடல் படுத்திருக்கிற மாதிரியே அப்படியே அந்த பெண் வந்து படுத்திருக்கும். இப்போ அவர் உள்ளே போய் பார்ப்பார். உள்ளே போய் பார்த்த உடனே அந்த துணி அதெல்லாம் பார்த்த உடனே இதிலேயே தயக்கத்தோடையே கிட்ட போவார். கிட்ட போயிட்டு அந்த முகம் எல்லாம் பழுப்பு நிறம் ஏறி அந்த ஒரு பெண் வந்து இறந்து போன நிலையில் ஒரு பெண் இருந்தால் எப்படியான ஒரு உடல் இருக்கும், அப்படியான ஒரு உடல் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய முகத்தை இப்படி பார்க்கும் பொழுது அந்த பெண் முகத்தினுடைய வலது பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்கும். அந்த உடலை பார்த்து அப்படியே ஒரு வீறிட்டு ஷகினான் அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ அந்த டாக்டர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இவளுடைய அப்பா நான், என்னுடைய மகள் இவள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலுடைய நாடி துடிப்பை பரிசோதிச்சுக்கிட்டே வெளிச்சத்துக்காக அந்த ஜன்னலை திற அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னதுமே அந்த உடல்ல இருந்து ஒரு அசைவு ஏற்படுது. அந்த அசைவின் வழியாக அந்த பெண் தன் இடுப்பிலிருந்து நாடாவை அழுக்கிறா. அழுத்துட்டு தன்னுடைய சல்வாரை கீழே இறக்கி விடுறா. சிராஜுதீன் இப்போது என் மகள் உயிரோடு இருக்கான்னு சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. ஆனால் அந்த டாக்டர் தலையிலிருந்து கால் வரைக்கும் வேர்க்க விறுவிறுத்து அப்படியே நின்றுறாரு. அவ்வளோதாங்க இந்த கதை. இந்த கதை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது எப்படியாக இருக்குன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நன்றி.